வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர், கவிஞர், எழுத்தாளர் சுகுணாதிவார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், போன தடவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் ஒன்று நடந்தது. 5 நாள்னு சொல்லி 3 நாள்ல முடிச்சாங்க. புதிய நாடாளுமன்றத்துக்கு இடம்பெயர்ந்து பால் காட்சி உள்ள போனாங்க. ஆனா அப்போ என்ன பேசப்பட்டதுன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காகத்தான் இந்த கூட்டத்தொடர் நடத்தப்படுதோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்தினாங்க. அதே போல நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் அதற்கான ஒரு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டு எல்லா பக்கம் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதா செய்தி வந்தது. இப்ப மறுபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஒரு 10 நாளைக்குள்ள, ஜனவரி 15க்குள்ள மக்கள் தங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம பொங்கல் வேலைகள்லாம் விட்டுட்டு இப்போ ஒரே நாள் ஒரே தேர்தல் பற்றி கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறத இப்போ பொது சிவில் சட்டமும் கொண்டு வருவாங்களோங்கிற மாதிரியான ஒரு விவாதம் இருந்தது. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் பிஜேபி என்ன பண்ணோம், அடுத்த தேர்தலுக்கான அவங்களுக்கான அஜெண்டா என்ன அப்படிங்கிறப்ப பொது சிவில் சட்டம் கொண்டு வருவாங்களோன்னு. ஆனால் அப்போ மகளிர் ஒதுக்கீடு மசோதா பற்றி மட்டுமே விவாதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா பொது சிவில் சட்டத்தை கையில் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருந்தது. அது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை தாண்டி எங்கள் வடகிழக்கு மாநிலத்துக்குடைய பழங்குடிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு வந்தது. அது தங்களுடைய வாக்கு வங்கியும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருசாக பேசாமல் மகளிர் ஒதுக்கீடு மசோதா, அதுக்கப்புறமே அந்த மகளிர் ஒதுக்கீடு மசோதாங்கிறதே ஒரு கண் துடைப்பு தாங்கிறதே பெரிய அளவில் நிரூபிக்கப்பட்டதுனால அதை பற்றி மோடி அதுக்கப்புறம் எங்கேயுமே பேசவே இல்லை. இந்த கூட்டத்தில் முடிஞ்சு ஒரு கூட்டத்தில் 2 கூட்டத்தில் பேசினாரு. இப்போ அதை மறந்துட்டாங்க சுத்தமாக. அப்படி ஒன்று நடந்ததாகவோ, அப்படி ஒரு வாதம் நடந்ததாகவோ, பேசப்பட்டதாகவோ யார் மனசுலையும் இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பழையபடி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத எடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா முதல்ல இதனுடைய பெரிய விதிமுறை மீறல் அப்படிங்கிறத முன்னாள் குடியரசுத் தலைவருடைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சது அப்படிங்கிறது தான், ராம்நாத் கோவிந்துடைய தலைமையில். ஏன்னா நம்ம வரலாற்றில் சுதந்திரமடைந்த இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இப்படி ஒரு ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கிறது அப்படிங்கிறது பெருசாக எப்பவுமே இருந்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை. ஒன்று தேர்தல் முன்னாள் தேர்தல் ஆணையர்களோ அல்லது சட்ட நிபுணர்களை கொண்டு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கணும். ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அந்த குழு அமைக்கப்படுறப்ப என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சாத்தியங்களை பற்றி ஆராய்வதற்கான குழுனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ராம்நாத் கோவிந்துடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா அதை எப்படியாவது நடத்திடணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அது தேவையா இல்லையா, சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் எவ்வளோ நல்ல விஷயங்கிறத கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியே தான் அவருடைய பல இடங்களில் அவர் பேசின பேச்சுக்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த 15ஆம் தேதி கருத்து அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியங்களும் ரொம்ப ரொம்ப குறைவு. என்னன்னா, இது அடுத்த இந்த தேர்தலுக்கான உங்களுக்கு ஒரு அஜெண்டாவாக வச்சுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்களா, ஒரே நாடு முழுக்க ஒரே தேர்தல் நடத்துவதுன்னு நம்ம இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் யாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கலாம். அப்ப 24ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது சாத்தியம் இல்லை, அப்படி நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா நீங்க தொழில்நுட்ப ரீதியாகவே பார்த்தோம்னா இப்போ 30 லட்சம் இவிஎம் தேவை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தேவை அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்க கேட்டுக்கிற ரெக்யூர்மெண்ட்ஸே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் 30 லட்சம் இவிஎம் தேவை. அது நீங்கள் எப்படி 6 மாதத்தில் எப்படி நீங்கள் ரெடி பண்ணி தர முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இவிஎம் உடைய லைஃப் டைமு 15 வருஷம் தான் சொல்கிறாங்க. 3 தேர்தல் வரைக்கும் தான் ஒரு இவிஎம் தாங்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வருவதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேர்தல் செலவுகளை குறைப்பது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல், நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கிறப்ப இதுக்கு தனி செலவு, அதுக்கு தனி செலவு, அது நிறைய டேட்டா சொன்னாங்க. இத்தனை கோடிகள் செலவாகிறது. அதுபோக யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது. நாடு முழுக்க ஏதாவது ஒரு நாளில் ஒரு தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் தேர்தல் நடக்கிறப்ப அங்கே மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு மீன்பிடி தடை காலம் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே வளர்ச்சி பணிகளை கவனம் செலுத்த முடியவில்லை. இப்போ பிரதமர் இவங்கெல்லாம் இப்போ உள்துறை அமைச்சர்லாம் இப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போக வேண்டி இருக்குது. அவங்களுடைய பணிகளை ஒழுங்காக கவனிக்க முடியல. இல்லைனாலும் அவங்க பண்ணுறது இல்லைங்கிறது அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ இமாச்சல பிரதேச தேர்தல்னா மோடி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும், திரிபுரா போகணும் அப்படின்னு போகிறப்ப மக்கள் பணிகள் பாதிக்கப்படுகிறது. அதனால் ஒன்றா பண்ணி ஒட்டமொத்தமாக முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மக்கள் பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். ஆனால் நீங்கள் தேர்தல் செலவுகள் அப்படின்னு இவங்க சொன்னதுலேயே நடைமுறை சாத்தியம் நிறைய இருக்குது. முதல்ல சொன்னது மாதிரி இந்த இவிஎம் 30 லட்சம் இவிஎம் அவங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இந்த 3 தேர்தலுக்கு ஒரு தடவை எல்லாமே எக்ஸ்பைரி ஆக நீங்கள் புதுசாக உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான
செலவுகள் எவ்வளவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. இன்னொன்று இந்த இந்த ஒரே அதாவது முதல்ல நம்ம 1967 வரைக்குமே சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய மாநில ஆட்சிகள் வந்து கலைக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வேற வேற தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறத, வேற வேற தேதிகளில் தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதை மாற்றி இதை கொண்டு வரோங்கிறப்ப 67 வந்து மக்கள் தொகைங்கிறது எவ்வளவு இருந்தது, அப்போ வந்து ஓட்டுச்சீட்டு மட்டும்தான் இருந்தது. இப்போ இவிஎம்ல கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த நிர்வாக சிக்கல்லாம் எப்படி வந்து சரி பண்ணுறது, எவ்வளவு அலுவலர்களை வந்து இந்த பணிகளில் வந்து ஈடுபடுத்துறது அப்படிங்கலாம் இருக்கும். சும்மா சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது, ஒரு தொகுதியில் நடக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து ஒரு 50-60 வேட்பாளர்கள் நிற்பாங்க, சுயேட்சை எல்லாமே சேர்த்து நிற்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு பூத்தில் வந்து ஒரு 3 அல்லது ஒரு 4 அந்த மிஷின் வச்சுருப்பாங்க, இவிஎம் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும், சட்டமன்ற தேர்தல் மட்டும். இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டையும் சேர்த்து நடத்துனீங்கன்னா இதில் ஒரு 50, அதில் ஒரு 50, ஒரு 100-150 வேட்பாளர் இருப்பாங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்திங்கன்னா. இந்த உள்ளாட்சி தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதா இது வரைக்கும் இல்லை, அதையும் சேர்த்து நடத்துனாங்கன்னா ஒரு 300 வேட்பாளர் இருப்பாங்க. அப்போ ஒரு இவிஎம்ல வந்து ஒரு இவிஎம்ல 15 பேர் அந்த லிஸ்ட்ல வரும்னா எத்தனை இவிஎம் வைக்க முடியும்? நீங்கள் வந்து ஒரு பூத்தில் எத்தனை வந்து இவிஎம் வைக்க முடியும்? இன்னொன்று, வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து குமரேசன் ஒருத்தர் நிற்கிறார் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குமரேசன் இப்போ அப்படி சில சமயம் என்னன்னா வந்து இந்த வேட்பாளர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறாங்க, இவருக்கு கொஞ்சம் நமக்கு சவாலாக இருக்காருங்கிறக்காண்டி அவர் பேர்லேயே ஒரு 10 பேர்லாம் வந்து கட்சிகள் நிறுத்தி வைக்கிறதெல்லாம் உண்டு. திருமாவுக்கே நடந்தது, எவ்வளவு விஜயகாந்துக்கு நடந்தது. விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலத்திலேயோ ரிஸ்வந்தியத்திலும் நடக்கிறப்ப விஜயகாந்த பேர் ரொம்ப ரேரான பேர் தானே, அப்படிப்பட்ட ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அப்படியே நிப்பாட்டி வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு முருகன் சந்தானம் அப்படியே ஒரு பேர், இப்போ இந்திரகுமார் அப்படின்னா இருக்கிறது கஷ்டம். வெறும் குமார்னா வந்து 100 குமார் இருப்பாங்க. வந்து அவ்வளோ வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாக்காளர் இங்கே வர்றாங்கன்னா நீ ஒரு 20 இவிஎம் வச்சிருக்கிறீங்கன்னா அவர் எதை பார்த்து எங்கே ஓட்டு போடுவார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இன்னொன்று, சுயேட்சைகளுக்கான சின்ன ஒதுக்குறதுலையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் தரீங்க சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு, பாஸ்கரனுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் ஆப்பிள் சின்னம் தரீங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற ஒருத்தருக்கு ஆல்பர்ட் தந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆப்பிளுக்கு யாருக்கு ஆல்பர்ட் போடுவாங்களா, சந்தானத்துக்கு போடுவாங்களா அப்படிங்கிற குழப்பமே வாக்காளர்களுக்கு இருக்கும். அதனால இது ஒரு பெரிய குழப்படியான ஒரு வேலை தான். கிட்டத்தட்ட ஒரு கேலி பொருளா மாறும் அளவுக்கு இது வந்து அவ்வளவு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கம்பெனிஸே இவங்களால இந்தியா முழுக்க அவ்வளவு சிஆர்பிஎஃப் சிஐபிஎஃப் எம்ப்ளாய் பண்ண முடியும், அது இப்போ வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு பந்தோபஸ்து அப்படின்னு போறதுக்கு இப்போ இங்கே உள்ளூர் காவல்துறையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் போகிறது அப்படிங்கிறது சாத்தியம். இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வேலை சேர்த்து நடத்துகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அந்த ஊரில் வந்து அந்த சொந்த செல்வாக்கு ஜாதி இவ்வளவு இது இருக்கும். வந்து இப்போ ஏதோ ஒரு பூத்தில் வந்து ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து போலீஸ் இங்கே போகிறது அங்கே போகிறதாங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் சட்டமன்ற வேட்பாளர் அவங்க ஆட்கள் ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க, நாடாளுமன்ற வேட்பாளரோட அவங்க ஆட்கள் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 தொகுதியில் வந்து பிரச்சனையை நின்றுச்சு வச்சுங்க, அப்போ திருப்பி அதை எப்படி நீங்கள் ரீபோர்ட் பண்ணுவீங்க? அப்புறம் திருப்பி எப்போ ரீகவுண்ட் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? இவ்வளோ குழப்பம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாலும் ஒரே கட்டம் அதை நடத்த முடியாது. இப்போ கடைசியாக வந்து 2021 மேற்குவங்க தேர்தலில் 6 கட்டமாகவும் 8 கட்டமாகவும் நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க மோடியும் அமித்ஷாவும் அவங்க போகணுங்கிற வசதிக்காக வந்து 6 கட்டம் 8 கட்டமாக நடத்துகிறாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தாலுமே ஒரு பெரிய மாநிலத்தில் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் சமயத்தில் ஒரு கட்டம் நடத்துவாங்க, 2 கட்டம் 3 கட்டம்லாம் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு நாடு முழுக்க வந்து தேர்தல் நடத்துகிறப்ப, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகிறப்ப அது எத்தனை கட்டமாக நீங்கள் நடத்துவீங்க அப்படிங்கிற, அதுக்கு எவ்வளவு செலவு, அதுக்கு அந்த நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அது இதை விட கூடுதல் செலவு தான் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ இவ்வளவு நடைமுறை சிக்கல், இவ்வளவு சாத்தியமில்லாத விஷயங்களை சாத்தியப்படுத்துதல், அசாத்தியங்கள்லாம் தேவைப்படுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. அது ஒரே ஃபேஸ் அப்படின்றது வந்து இன்னும் பெரிய டிமாண்டிங்கான ஜாப். இப்போ நம்ம வந்து ஒரு சாமானியரின் பார்வையில், பத்திரிகையாளரின் அனுபவத்தில் இதை வந்து கிரகிச்சு நம்ம பேசுகிறோம். அரசு தேர்தலை நடத்திட்டு இருக்கு, அப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது இப்போ சாத்தியமா இல்லையா அப்படின்றது. இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துறதற்காகவே இந்த அறிவிப்பு இப்ப வெளியாகி இருக்குமா? இதுல பிஜேபி பொறுத்த வரைக்கும், அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 அஜெண்டா இதுல இருக்குது. ஒண்ணு, இந்த ஒரே அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே பனியன் சட்டியை தவிர எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த ஒற்றை அடையாளம் அப்படிங்கிறத வலியுறுத்துறது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க. வந்து
ரெண்டாவது பார்த்தோம்னா இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துடைய பிரச்சனையை வந்து முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கும், மக்களும் அதை முன்வைத்து தான் வாக்களிப்பாங்க. என்னுடைய மாநிலத்துக்கு எது தேவைகள். நாடாளுமன்ற தேர்தலுங்கிறப்ப நாடாளுமன்ற இந்திய அளவிலான பிரச்சனைகள் வந்து முன்னுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரே தேர்தலை நடத்துகிறப்ப மாநில பிரச்சனைகள்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தேசிய பிரச்சனைகளை மட்டுமே முன்னிறுத்துவது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உரிமைகள், இதை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மறுபடியும் அந்த ஒற்றை அடையாளத்துக்குள்ள போய் அடைக்கிறது. தேசிய பிரச்சனை மட்டும்தான் வந்து நமக்கான பிரச்சனை அப்படிங்கிற நமக்கு பிரச்சனை பாகிஸ்தான் மட்டும். ஆமா, அதுதான். அல்லது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டது 22ஆம் தேதி, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது மாற்றுவதற்காகத்தான் இது நடக்கிறது. இது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். ஓகே, இப்ப இது களத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இப்போ ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாள் டயத்துக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி 128 கோடி பேர்கிட்ட கருத்து வாங்குறது அப்படின்றது, அல்லது எதிர்கட்சிகளுக்கு வந்து இதுல பார்ட்டிசிபேஷனே இல்லாம பண்றது. இப்ப தேர்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியும் இருக்காங்க, எதிரில் பல கட்சிகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே அதுல பங்குதாரர் தானே சார். இப்ப இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அதுல கேட்கப்பட வேண்டியது இல்லையா? தேர்தல் ஆணையம் இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் அறிவிச்சா கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சீட் இருக்கோ இல்லையோ, பெர்சன்டேஜ் இருக்கோ இல்லையோ, எல்லாரையும் உள்ள கூட்டு வச்சு விவாதிச்சுதான் முடிவுகள் எடுக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்கட்சிகள் கலந்து ஆலோசிக்கப்படுறாங்களா? இது எப்படி இவங்க கோத்ரூ பண்றாங்க? இல்லை, இவங்க எந்த பிரச்சனையுமே எதிர்கட்சிகள் கலந்து ஆலோசிக்க கூடாதுங்கிறதான கொள்கையாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளே இல்லை, அத்தனை பேரை வந்து நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இது சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்டு இதுக்கு வந்துருச்சு, குடியரசுத் தலைவர் ஒப்புதலில் வந்துருச்சு. அதில் என்ன இருக்குது ஏது எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் லாரி டிரைவர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாற்று கருத்துக்கள், மாற்று குரல்கள் இதுக்கான இடமே தராமல் ஒரே குரல் தான், ஒரே ஒருத்தர் தான், கிட்டத்தட்ட அதிபர் ஆட்சிமை தான் இவங்க கொண்டு வராங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுனால வந்து அதிகமும் பாதிக்கப்படக்கூடியது மாநில கட்சிகள் தான். இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் நடத்துறீங்கன்னு வச்சுக்கலாம், உடனே அது சாத்தியம் இல்லைன்னு வச்சுங்க. அப்படி வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக ஆட்சி கலைக்கப்படும், இதுக்கும் சேர்த்து தான் தேர்தல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களோ? ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு எடப்பாடி அண்ணாமலையிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி தான் மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்காரு, பொன்னையிலே சொல்லியிருந்தா. அப்படி வந்து ஏன்னா இந்தியாவுடைய பிரதமர் ஆவதற்கான ஒரு ஆங்கில அறிவு, பொது அறிவு எல்லாமே உடைய ஒரு நபர், ஒரு ஆளுமை அப்படின்னு அவர் தாங்கிறதுனால கண்டிப்பாக அவரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அவருக்கு அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் வரைக்குமே கூட தேர்தல் குறித்து ஆலோசனை கேட்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. நம்மள மாதிரியான சாமானியர்களுக்கு தான் அதில் கொஞ்சம் சிக்கல்னு வச்சுங்களேன். வந்து இது என்னன்னா வந்து இப்போ வந்து 5 மாநில தேர்தல்கள் முடிஞ்சிருச்சு. இது கிட்டத்தட்ட பிஜேபி தான் நிறைய தொகுதியில் நிறைய 3 மாநிலங்கள் அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, 5 மாநிலங்கள் அப்படிங்கிறப்ப இப்போ இந்த மாநிலங்கள் அவங்க கலைச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே வந்து மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகின்றன. இப்போ நீங்கள் வந்து இங்கே தேர்தல் நடத்தி ஒன்று கொண்டு வந்துட்டாலுமே கூட ஆட்சி கலைப்பு வருகிறது. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் வந்து அந்த இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அங்கே நடைமுறையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது. மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் இதை வந்து கொண்டு வருவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் மாட்டி தான் கொண்டு வரணும்னா மாநில அரசுடைய ஆலோசனை இல்லாமல் அது வர முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அவசரமாக ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு தலையாட்டு குழு தான். இப்போ டக்குன்னு வந்து மக்கள்கிட்ட ஆலோசனை கருத்து கேட்கணும். முதல்ல மக்களுக்கு இது குறித்து என்ன பெரிய கருத்து இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ சந்தேகங்கள் எழுப்புறோம் இல்லையா? இந்த சந்தேகங்கள் கூட யோசிச்சு பார்த்தா தான் வரும். நீங்கள் போய் ரோட்டில் போய் ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது, அவங்க ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் சூழல். அதனால வந்து இது வந்து எந்த சாத்தியமும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் வந்து தாங்கள் இந்த அடையாளத்தில் வந்து மறுபடி உறுதியாக இருக்கும், ஒரே அப்படிங்கிற இந்த ஒற்றை அடையாளத்தில் உறுதியாக இருக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து பாருங்க, நாட்டுக்கு தேவையில்லாமல் செலவுகளை ஏற்படுத்துறாங்க, திருப்பி தேர்தலை கொண்டு வந்து நாட்டோட பொருளாதாரத்தை வீணடிக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து இது மக்கள் மத்தியில் வந்து அப்படியான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதோடைய ஒரு முயற்சி தான் இது. அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்ப மோடி ஆர் நாட் அப்படின்னு எதிர்கட்சிகள் முன்வைக்கிற அந்த கொஸ்டினை நேஷன் ஆர் நாட் அப்படின்னு திசை திருப்புற ஒரு முயற்சியா தான் இதெல்லாம் செய்யறாங்களா? மோடி குறித்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலுமே அது வந்து தேசத்தை அவமானப்படுத்துவது அப்படின்னா தொடர்ந்து சித்தரிக்கப்படுகிறது. இப்போ வந்து விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது, வெளிநாட்டுல இருந்து யாராவது ட்வீட் போட்டு அவங்க தேசத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள். இதுல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் இவர் பேசுறாரு, ராகுல் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து தேசத்தை அவமானப்படுத்துவது, எல்லாமே தேசத்தை அவமானப்படுத்துவது. ஆனால் பார்லிமெண்ட்ல அட்டாக் நடக்குது அப்படின்னா மட்டும் அதுக்கும் தேசத்துக்கோ அல்லது மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற சூழல் தான் இருக்கிறது. மறுபடி வந்து தேசபக்தி
ஒரு கடவுள், மதம், இதைத்தான் வந்து மறுபடியும் இந்த புனித சின்னங்களை தான் முன்னிறுத்துவது, அதை கொண்டே அரசியலை நடத்துவது, எந்த விதமான ஒரு ஜனநாயகமோ ஒரு விவாதமோ எதுவுமே இல்லாமல் நடப்பது அப்படிங்கிற. நீங்க இப்ப இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தையே எடுத்துக்குமே வந்து, ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு கோயில், அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா இது வந்து ஒரு பெரிய தேசிய திருவிழா மாதிரி மாற்றி எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து கண்டிப்பா அவங்க எல்லாம் வரணும். வராதவங்க எல்லாருமே வந்து இந்துக்களுடைய விரோதிகள். சீதாராம் யெச்சூரி வெளிப்படையாக அறிவித்து விட்டார், சோனியா காந்தி கூட நம்ம சரியில்லை, திமுக போகாது. உடனே வந்து இது வந்து ரஜினிகாந்த் போறா அப்படி. அப்ப இவங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்தெல்லாம் வந்து இந்துக்களுடைய நண்பர், இவங்கெல்லாம் இந்துக்களுடைய விரோதிகள். இதை வந்து ஒரு கம்பல்சனா வந்து மாத்துறது இருக்கு இல்லையா? இது ரொம்ப மிக மோசமான ஒரு விஷயம். நீங்க இங்க நம்ம வந்து வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கேட்கிறோம், தரமாட்டேங்கிறாங்க. ஆனா 1 லட்சம் கோடி வந்து அயோத்தியில வெறுமனே வளர்ச்சி பணிகளுக்கு மட்டுமே வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அயோத்தி ஒரு சிறு நகரம், அங்க வந்து விமான நிலையம் ஆரம்பிக்கிறதுல வந்து வளர்ச்சி பணிகளுக்கு வந்து இவ்வளவு வந்து ஒதுக்குறாங்க இல்லையா? அப்ப வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 30 வருடங்களுக்கு முன்னாலும் பாபர் மசூதின்னு ஒன்று இருந்துச்சு, அதை இடிச்சுதான் இதை கட்டி இருக்கணும் அப்படிங்கிற எந்த குற்ற உணர்வுமே இல்லை. அதை ஒரு திருவிழாவாக மாற்றுறாங்க. சரி, ஓகே, நீதிமன்ற தீர்ப்பின்படி இங்கே ராமர் கோவில் கட்டுறீங்க, ரைட்டு. அந்த மசூதியை இடிச்சவங்க ஒருத்தர் கூட அதில் வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை. மசூதி இடிச்சு 10 நாள்ல லிபரான் ஆணையம் வந்து நியமிக்கப்படுகிறது. அவங்க வந்து அத்வானி, வாஜ்பாயி, அசோக் சிங்கால், பிரவீன் தொகாடியா, உமா பாரதி, கல்யாண் சிங் எல்லாத்தையுமே முரளிமனோகர் ஜோஷி வரைக்குமே குற்றவாளிகள் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து 2020 தீர்ப்பு வந்து 32 பேர்த்தையுமே விடுவிச்சிருச்சு வந்து. அப்புறம் எப்படி தான் அந்த மசூதி இடிஞ்சிச்சு? அது காந்தி தற்கொலை பண்ணிட்ட மாதிரி அதுவா தானே இடிஞ்சு விழுந்துருச்சா, இல்லை முஸ்லீம்களும் சேர்ந்து மசூதி இடிச்சிட்டாங்களா, என்னன்னே தெரியாம எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒன்று குறைந்தபட்சம் குற்ற உணர்வாவது இருக்கணும். அந்த குற்ற உணர்வும் இல்லை. இது ஒரு திருவிழாவாக்கி எல்லாரும் வாங்க, நீங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும், நீங்க வரலன்னா நீங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி அப்படிங்கிறத உருவாக்குறது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு கடவுள், ஒரு தேசம், இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அதுக்கு ஒரு புனிதத்தை சுமத்தி அதை வைத்து மட்டுமே ஒரு அரசியலை வந்து செய்வது அப்படிங்கிறது பிஜேபியுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளாக இருக்கிறது. ரைட் சார். நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் அந்த மேடையில அந்த காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நிர்மலா இவங்க நிறைய வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த கேள்வி வந்துருச்சு. இளையராஜா இருக்கிறாரு, ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க. அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் நூல் வெளியீட்டு விழா நடக்குது. அதில் ஒரு புகைப்படம், அதில் நிர்மலா சீதாராமன், ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் இன்னும் சிலர் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க. ஒரு அடி கேப் விட்டு இந்த பக்கம் இளையராஜா நிற்கிறாரு. இது சமூக வலைதளத்தில் விமர்சனம் மாறிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதான் இப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்து ஒரு தலித். அவர் வந்து நம்முடைய மக்களுக்கான ஒரு இசைக்கலைஞர், நம்முடைய மண்ணுடைய இசையை வந்து இசைக்கக்கூடியவர், அப்படி நம்ம உரிமை கொண்டாடுறதுமே கூட இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அப்படியான எந்த விதமான ஒரு கான்சியஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. அவர் மறுபடியும் போய் அந்த இந்துத்துவ சக்தியோடு உறவு பாராட்டுவது அப்படிங்கிறத அவர் நோக்கமாகவே வைத்திருக்கார். அவர் தலித்துங்கிற அடையாளத்தை எங்கேயுமே சொல்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அம்பேத்கர்ங்கிற பெயரே அவர் உச்சரிக்கல. அவரை தலித்துகள் எழுதியதற்காக தலித் பாடகர் கே.ஏ. குணசேகரன் மீது வழக்கு தொடுத்தார். அவர் முதலாக அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை எங்கே எழுதினார்னா, அந்த மோடி குறித்து பாராட்டக்கூடிய அந்த புத்தகத்துக்கான அந்த முன்னுரையில் தான் மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு அவர் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த அடையாள அரசியல் என்பதை தனக்கான ஒரு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. போலரைசேஷன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளை வந்து பிரதித்துவப்படுத்துவதற்காகத்தான் அடையாள அரசியல் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த அடையாள அரசியலை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இது உத்தரப்பிரதேசம் வந்து எல்லா இடங்களிலும் இந்த சாதிகளை பிளவுபடுத்துவது அப்படிங்கிறது ஒன்று. தமிழ்நாட்டிலையுமே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ தேவேந்திரோட வேளாளர்களை வந்து அவங்க இதில் சில பேர்த்தை பிடிச்சிட்டு தங்களுக்கு ஆதரவாளர்களாக மாற்றுவது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரீசனாக ஒரு வதந்தி வந்தது, அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து அங்கீகரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அது வந்து இந்த விவசாயிகள், சேலம் விவசாயிகள் மேலே வந்து இந்து பள்ளன் அப்படிங்கிற மாதிரியான சம்மன் ஈடி அனுப்புறப்ப கிருஷ்ணசாமியே வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதையோ அல்லது பிஜேபி ஆதரவாளர்களும் அண்ணாமலையும் அதை வந்து நியாயப்படுத்தி பேசுவது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கேயுமே ஒரு முரண்பாடு இருக்கிறது. இப்போ என்னென்னா, தலித்துகளுக்குள்ளேயுமே வந்து சிறு சிறு குழுக்களாக உடைப்பது, பெரியாரையும் திராவிடத்தையும் எதிரிகளாக கட்டமைப்பது, அவங்கள தங்களுக்கான கையாட்களாக மாற்றுவது அப்படிங்கிற பிஜேபி ரொம்ப தெளிவாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ நம்ம இளையராஜா மீது விமர்சனத்தை வைக்கிற பொழுது இளையராஜா மீது நமக்கு எந்த மரியாதை குறையுமே கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தன்னிகரற்ற இசைக்கலைஞர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நானும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தீவிரமான ஒரு இளையராஜா ரசிகர் தான். தினமும் ஒரு பாட்டாவது இளையராஜா பாட்டு கேட்காம நம்முடைய ஒரு நாள் முடிஞ்சிடறதே கிடையாது. காலையில வந்து இரவு வரைக்கும் ஒரு பாட்டுங்கிறத ஒரு தொலைக்காட்சியிலையோ அல்லது கார்ல போறப்பையோ வண்டியில போறப்பையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேட்டுருவோம். அதனால இளையராஜா வந்து ஒரு அதாவது ஒப்பிட முடியாத ஒரு இசைக்கலைஞர்கள் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கலைஞராக இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் இந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் நேரடியாக எடுக்கலனாலும்
அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது இந்த இந்துத்துவ அரசியலுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவை வந்து கொடுக்குறப்ப அவரை வந்து விமர்சிப்பதுங்கிறது தவிர்க்க முடியாதாக போகிறது. அப்படி விமர்சிக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக அவரை வந்து அப்படி விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஜாதி வெறியர்கள், அவர்கள் எல்லாருமே தலித் விரோதிகள் அப்படின்னு வந்து முத்திரை குத்துவது அப்படிங்கிறது இந்துத்துவவாதிகள் மட்டுமே பண்ணல. தலித் ஆதரவு அரசியல் பேசக்கூடியவர்கள், முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவங்க கூட அதை பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க விரும்பியோ விரும்பாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ இந்துத்துவ அரசியலுக்கு துணை போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ரைட் சார். நிறைவா ஒரே ஒரு விஷயம், இது கேள்வி அல்ல, உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்கிற சமயத்துல நான் உங்களுடைய முகநூல் பதிவு பார்த்தேன். அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற தலைப்புல பெரியார் குறித்து நவீன கவிதைகள் நீங்க எழுதி தொகுத்து கருப்பு பிரதிகள் வெளியிட்டு இன்றைக்கிலிருந்து புத்தக கண்காட்சியில அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெரியார் பற்றி புது கவிதைகள் இதுவரைக்கும் வரவே இல்லையா அப்படின்றதே முதல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த நூல் உருவானது, அது ஏன் புது கவிதைகள்ல பெரியாரை சொல்ல வேண்டிய தேவை என்ன சார்? இல்லை, பெரியாருக்கும் கவிதைக்கும் அப்படிமான ஒரு தொடர்பு அப்படி பார்த்தோம்னா, பொதுவாக பெரியார் பற்றி இருக்கக்கூடிய ஒரு பிம்பமே அவர் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் எதிரானவர் என்கிற ஒரு கருத்து ரொம்ப நாளாக இருக்கிறது. இலக்கியம் குறித்து மொழி குறித்து அவர் நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாருடைய அணுக்கத்தொண்டராக அவர் இறக்கும் வரைக்கும் இருந்தார் என்பதும், அவர் வந்து தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் கவிஞராகவும் அழகியல் கவிஞராகவும் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுவது அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதில் கவிதைகளாக இருக்கட்டும் அல்லது திரைப்படங்களாக இருந்தாலுமே கூட பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி மரபு கவிதைகளை பெரியார் பற்றிய கவிதைகள் வந்து இருக்கிறது. புது கவிதைகள் வருகிறப்ப வானம்பாடி கவிதை மரபு, இடதுசாரி கவிஞர்கள், இடதுசாரி சார்புடைய கவிஞர்களுடைய கவிதைகளில் கூட அதிகம் பெரியார் இருந்ததில்லை. பாரதியார் அதிகம் இருந்திருக்கிறார். பெரியார்ங்கிறது இருந்ததில்லை. தேசப்பிதாவுக்கு திருப்பாடங்கள் அஞ்சலி அப்படிங்கிற மேத்தாவுடைய இது கவிதைகளாக இருக்கட்டும், அல்லது இது காந்தியை பற்றி அவர் எழுதியது, அதே மாதிரி கவிராஜன் கவிதை வைரமுத்து எழுதியதாக இருக்கட்டும், இதெல்லாம் காந்தியை பற்றியோ பாரதியை பற்றியோ அல்லது புத்தரை பற்றியோ எழுதியப்பட்ட கவிதையோடு ஒப்புறப்ப பெரியாரை பற்றி கவிதைகள் குறைவு அல்லது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன சார்? இல்லை, அது சொல்கிறேன். என்னன்னா, இப்போ சினிமாவை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து பெண்ணியம் சார்ந்த பெண்கள் விடுதலை பற்றி பேசக்கூடிய சினிமாக்குள்ள பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் மறுபடியும் நிறுத்தி பண்ணி பாரதி ராஜா படங்களை, பாலச்சந்திர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு அப்படி தான் வைப்பாங்க. புதுமை பெண், மனதில் உறுதி வேண்டும், பாரதியார் முகமூடி போட்டு போட்டு அச்சமில்லை அவன் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி தான் வைப்பாங்களே தவிர அங்கே பெரியார் அப்படிங்கிறது ஒரு உருவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. வந்து நீங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த எம்ஜிஆருடைய படங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் மாற்றக்கூடிய படங்களில் கூட திருவள்ளுவர், காந்தி, அண்ணா கூட இருப்பார், புத்தர் இருப்பார். ஆனால் வந்து பெரியார் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த மற்ற அடையாளங்கள்லாம் இருக்கு இல்லையா, வந்து இப்போ காந்தி, புத்தர், இந்த அடையாளங்கள்லாம் ஏதாவது ஒரு சாராம்சத்துக்குள்ள வரையறுத்து விட முடியும். அவங்களை அரசியல் நீக்கம் செய்யப்பட்டுவிட்டு காந்தினா ரொம்ப அகிம்சை, நேர்மை, உண்மை, சத்தியம். புத்தர் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு கருணையானவர் அப்படி சொல்றீங்க. ஆனா அவர் ஒரு அமேசான்லயும் கூகுள்லயும் புத்தர் எதுல லிஸ்ட் ஆயிருக்கிறாருன்னா டேபிள் டெக்கார்ல லிஸ்ட் ஆயிருக்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து நிறைய சிலைகள் விற்பனை அப்படி போய் பார்த்தீங்கன்னா அதிகம் விற்பனையாகக்கூடிய சிலைகள் புத்தரும் பிள்ளையார் தான் அதிகமாக வந்து விற்பனையாகும். பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து ஒரு குறும்புத்தனமான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு உருவமாக இருக்கிறது அப்படிங்க. அப்புறம் பக்தி அதோட சேர்ந்து புத்தருங்கிறவர் வந்து என்னன்னா வந்து அது வந்து ஒரு ஃபேஷன், வந்து ஒரு அடையாளம், ஒரு ஃபேஷனுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வந்து. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரவேற்பில் இருக்கக்கூடிய புத்தருக்கும் ஒரு தலித் கலைவிழாவில் இருக்கக்கூடிய புத்தருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் வரவேற்பில் இருக்கக்கூடிய புத்தருங்கிறது அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிதான் நவீன கவிதைகள் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து புது கவிதைக்கு பிறகு நவீன கவிதைகள்னு எழுதப்பட்ட கவிதைகள்லாம் நான் தொடக்க காலகட்டங்களில் எழுதியவர்கள் முழுக்க வந்து பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் பிற உயர் சாதியினர் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகமும் கவிதைகள் எழுத ஆரம்பித்த பிறகும் கூட அவங்க வந்து காந்தியை கொண்டு வந்தாங்க, புத்தரை கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஃப்ரக்ட், நீட்ஷே, சிக்மண்ட் ஃப்ராய்டு இவங்களெல்லாம் கூட கவிதைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு கச்சா பொருளை மாற்றி அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பெரியார் அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியல. 2 காரணம் என்ன, பெரியாரை வந்து அவங்க வந்து முழுமையாக உள்வாங்கவில்லை. நவீன எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கே வந்து பெரியார் ஒரு அரசியல் வாசிப்பு அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரியார் வந்து ஒரு தீவிரம் இல்லாமல் ஒரு பெரியாரை வந்து உருவாக்கவே முடியாது. நீங்கள் காந்திய, புத்தர் மாதிரிலாம் வந்து தீவிரத்தை கழித்து விட்டு ஒரு பெரியாரை வந்து கொண்டு வருதுங்கிறது ஒரு சேவிங் செய்த பெரியாரை கொண்டு வர மாதிரி தான். பெரியாருக்கு எப்படி தாடி வந்து தவிர்க்க முடியாது, அது மாதிரி தீவிரம் என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி வந்து பெரியாரை நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் அந்த தீவிரத்தை தவிர்த்து விட்டு ஒரு சாமானியமான ஒரு சாது மாதிரி ஒரு உருவமாக அதுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது இல்லையா? அப்புறம் நவீன எழுத்தாளர்களுக்கு நவீன எழுத்தாளர்களாக இருப்பாங்க. நவீனம் பற்றி அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான புரிதலுமே இருக்காது. அவங்களுக்கு மொழி எப்படி செயல்படுகிறது, அதிகாரம் எப்படி செயல்படுகிறது,
எதுவுமே கிடையாது. பெரியார் வந்து மொழியில் இருக்கக்கூடிய அதிகாரம் பற்றி கிட்டத்தட்ட நூற்றாண்டுக்கு முன்பே பேசியவர். ஏன் வந்து விதவை விபச்சாரங்கிறது ஏன் பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பி ஆண்களுக்கு இணையான சொற்கள் இதில் ஏன் இல்லைங்கிற கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு ஒரு அரசாங்கமோ அல்லது பொது சமூகத்தினரோட கூட அந்த மாற்றம் வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து பாலியல் தொழில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், திருநங்கை, மாற்றுத்திறனாளிகள்னு. ஆனால் நீங்கள் எழுத்தாளர்களை பாருங்க, இன்னமும் வந்து எழுத்தாளன், விமர்சகன், வாசகன் இப்படியே தான் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, எழுத்து அதுக்கு பெண்பால் சொற்கள்ங்கிறது அவங்க முழுக்க ஆண்களை நோக்கி தான் மறுபடி பேசுவாங்க. நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், அவரெல்லாம் வந்து தேவடியாளுங்கிற வார்த்தையை எடுத்து விட்டால் தமிழ் அழிந்து விடாதா அப்படின்னு கேட்டார். வந்து அதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் நூற்றாண்டாலும் அந்த வார்த்தை இருக்குது இல்லை தமிழ்ல, அப்படி அழிஞ்சிச்சுன்னா அந்த தமிழ் அழிஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. வந்து அப்போ முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நவீனம் சார்ந்து என்ன மனம் இருக்கிறது, அதிகாரம் குறித்து என்ன இருக்கிறது, அவங்களுடைய வடிவத்தில் மட்டும்தான் நவீனம் இருக்கிறதே தவிர அவங்களுடைய மனநிலையிலையும் வடிவம் இல்லை, அவங்களுடைய மனநிலையும் நவீனம் இல்லை, அந்த உள்ளடக்கத்திலையும் நவீனம் இல்லை. அப்படிங்கிறனால பெரியார் பக்கத்தை அவங்களால போகவே முடியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு விவாதம் வந்தது. நவீன கவிதைகள் ஏன் பெரியார் இல்லை, காந்தி இருந்த அளவுக்கு கூட ஏன் பெரியார் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து கவிஞர் சங்கராம சோழன், தமிழுடைய மிக முக்கியமான கவிஞர், அவர் ஒரு குறிப்பு எழுதுறாரு. அதைத் தொடர்ந்து நிறைய விவாதங்கள் வருகின்றன. அப்போ சில பேர் வந்து சங்கராம சோழன் எதிர்நிலையில் எடுத்து கூட விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. இவர் வந்து பெரியார் வந்து தப்பா சித்தரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ நான் ஒரு குறிப்பு எழுதுறேன், நம்ம அப்படி எதிர்நிலையில் எடுத்த வேண்டியதில்லை. அவர் சொல்வது ஒரு யதார்த்தமான உண்மைதான். உண்மையிலே நவீன கவிதைகளை பெரியார் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் திரைப்பட பாடல்கள் கூட எடுத்துக்கிட்டீங்க, நம்ம சொன்ன மாதிரி பாரதியார் இருக்க மாதிரி வைரமுத்துங்கிற திராவிட இயக்க சார்புடைய கவிஞர்னு அறியப்படக்கூடியவர். அவர் கூட பெரியாருங்கிற வார்த்தையை வந்து இருவன் ஒரு படம் திராவிட இயக்கம் பற்றி ஒரு படத்தில் கூட தாடிகள் எல்லாம் தாகூரா அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்கிறாரு. பெரியார் எங்கே எழுதுனா பெரியார் சொன்ன வெங்காயம் மாதிரி சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து எட்டி பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. வந்து அப்போ இங்கே இருக்கக்கூடிய சினிமாக்கள், இங்கே இருக்கக்கூடிய நவீன கவிதைகளில் எங்கேயுமே வந்து பெரியாருக்கான இடமே இல்லை. அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறது மட்டுமே நம்முடைய வேலை கிடையாது. அந்த இடத்த நாம ஏன் உருவாக்கக்கூடாது, அது ஒரு சவால், அந்த சவாலை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பு எழுதி முடிக்கிறப்ப அடுத்த ஆண்டு வந்து பெரியார் இறந்த 50ஆம் ஆண்டு நினைவு நாள். அதனால வந்து பெரியார் பற்றிய கவிதைகளை நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ பெரியார் இறந்த 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பெரியார் பற்றி 50 நவீன கவிதைகளுடைய தொகுப்பாக அது வருகிறது. அங்கிருந்து தான் வருகிறோம் அந்த கவிதை தொகுப்பு. இப்ப அந்த கவிதை நூல் இப்ப வாங்குறது அப்படின்னா எந்த அரங்கு எண், எந்த பதிப்பகம் சார்? சென்னை புத்தக கண்காட்சியில் கருப்பு பிரதிகள் ஸ்டால், அந்த ஸ்டால் நம்பர் வந்து 273 274 அங்கே வாங்கலாம். இனிமேல் அந்த இணையத்தில் ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் தான் இப்போ தான் வந்து அச்சுக்கு வந்திருக்கிறது. அப்படிங்கிறனால புத்தக கண்காட்சியில் அரங்கன் 273 274 கருப்பு பிரதிகள் ஸ்டாலில் வாங்கலாம். நிச்சயமா சார், நீங்கள் ஏற்படுத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய உடைப்பு. நிச்சயமாக எல்லோரும் அந்த புத்தகத்தை நானும் இன்னைக்கு போய் வாங்கலான் இருக்கேன். தோழர்களும் அதை வாங்குவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.